நான் கமெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போறதா அதிகமா மக்கள் விரும்புறாங்களோன்னு நினைக்கிறேன் சார். ஏன் இந்த காங்கிரஸ் கடுப்பாகிறது மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தாதா? காங்கிரஸ் கடுப்பான என்ன கரைஞ்சு போனா என்ன சார்? அத பத்திலாம் மக்களுக்கு கவலை இல்ல. இன்னொன்னு சார், ஒன்றுக்கொன்று வந்து சம்பந்தப்பட்டது தான் சார். முதல்வரின் டெல்லி இலக்கு ஆளப்போறான் தமிழன் என்பது அத்தனை மக்களின் மனதிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது நடக்குமா என்ற ஆர்வத்தினால் தான் இவ்வளவு வேகமாக பார்த்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். எல்லாரும் விஜய் ஓட்டு போட்டுருக்காங்க, போடும்போது தெரியாது, எல்லாரும் போட்டுருப்பாங்கன்னு தெரியாது, நம்ம மட்டும் போட்டுருவோம் விசிலுக்குன்னு போட்டாங்க. போட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு 100 நாள் தாண்டிடுச்சு, நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கு, சூப்பர் பஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போது இந்த பேச்சு எழுதுறது. ஸோ இப்போ நம்ம 3 பேருமே விசிலுக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். அடுத்த தேர்தல் எப்போது? 2029. அடுத்த இமிடியட்டா அடுத்த தேர்தல் 29 தேர்தல் தான். அப்போ அந்த தேர்தலில் நாம் வாக்களித்து வெற்றி பெற செய்த நபர் என்ன பங்களிப்பை வைக்கப் போகிறார்? ஒரு தமிழன் ஆளப் போகிறானா என்ற ஆர்வம் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் அதனால்தான் மக்கள் இவ்வளவு ஆர்வமாக இதை பார்த்திருக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நேற்றைக்கு இது பற்றி விவாதித்த போது நான் சொன்னேன், நடக்கவே நடக்காது என்றெல்லாம் சொல்லவே முடியாது. மீண்டும் மீண்டும் பிஜேபி 250 இடங்களை கடந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தால் அது சாத்தியமில்லை என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் பிஜேபி தனது உச்சத்தை 2019 தொட்டு விட்டது. இனி இறங்கு முகம்தான். இதுக்கு மேல என்ன? 2024 400 சீட்டுகள் என்ற இலக்கை வைத்துதான் பிஜேபி போட்டியிட்டார்கள். ஆனால் குறைந்தபட்ச மெஜாரிட்டி கூட கிடைக்காமல் இன்று மைனாரிட்டி ஆட்சியை பிஜேபி நடத்தி கொண்டிருக்கிறது.